ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அது ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கிராம்பு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். வேணும்னா பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை வந்து மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுமே ஒரு தக்காளி வந்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது வதக்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னொரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கசகசா, அதுக்கப்புறமா வந்து முந்திரி, கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகாய் இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் போல் தனியாத்தூள், 1 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி வந்து திக்னஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து பச்சை ஸ்மெல் போனதுமே 2 முட்டை சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.